அட்டகாசமான சுவையில் ஆரோக்கியமான பிரண்டை துவையல் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூட்டு வலி, முதுகு வலின்னு கஷ்டப்படுறவங்க வாரத்தில் 2 முறை இந்த பிரண்டை துவையல் எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சுலபம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பிரண்டை எடுத்துருக்கேங்க. நல்லா பிஞ்சு பிரண்டையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரண்டை க்ளீன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிங்கன்னா கையெல்லாம் நமிச்சல் கொடுக்குங்க. அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெயை 2 கையிலும் நல்லா தடவிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம். பிரண்டையில் ஃபுல்லாகவே நார் அதிகமாக இருக்கவங்க நாரோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா சுவையும் நல்லா இருக்காது. அதே சமயம் சாப்பிடும்போது உங்களுக்கு தொண்டையில் நமிச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் இது போல் நாரை ஃபுல்லாகவே எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துகிட்டு இதை ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லா பிரண்டையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சுத்தப்படுத்திட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும். இது போல் எண்ணெயில் நம்ம வதக்கி எடுக்கிறதால நமிச்சல் நம்ம சாப்பிடும்போது வாயில் நமிச்சல் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்த பிறகு இப்போ எண்ணெயிலேருந்து தனியாக வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இது ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். எண்ணெய் ஏற்கனவே சூடாக இருக்கிறதால இது சட்டுன்னு நிறம் மாதிரி வரும். இப்போ இது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து காரத்துக்கு நான் 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி துண்டும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. அடுத்ததான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ தக்காளி குழஞ்சி வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை கலந்து விட்டிங்கனாலே போதும். கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியும் சாப்பிடலாம், தாளிப்பு கொடுத்தும் சாப்பிடலாங்க. சுட சுட சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆரோக்கியமான பிரண்டை துவையலை வாரத்தில் 2 முறை கண்டிப்பாக சாப்பிடுங்க. முட்டி வலி, தூக்கமின்மைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.